கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, முந்தைய நாட்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வீதியில் நடந்து போவோம் என்றால் பல வீடுகளில் திண்ணை இருக்கும். வழிப்போக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு போனோம் அப்படின்னா நடுவில் பெரிய ஒரு ஆலமரமோ அரச மரமோ இல்லை புளிய மரமோ இருக்கும். அதுக்கு கீழே மக்கள் உட்கார்ற மாதிரி திட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கங்கே வழி அறைகளில் நம்ம பார்த்தோம்னா தண்ணீர், நீர்மோர் என்று உபசரிப்பு. நம்ம கலாச்சாரத்தில் பிறரை உபசரித்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக கருதப்படுது. ஒருவேளை இந்த ஜாதி பாகுபாட்டின் நிமித்தமாக சில இடங்களில் அது சரியாக பின்பற்றப்படாமல் போனாலும் பொதுவாக உபசரிப்பு என்பது நம்முடைய கலாச்சாரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. ஆனால் நமது கலாச்சாரத்திலும் சரி, உலக மக்கள் வாழும் பல கலாச்சாரங்களிலும் சரி, இந்த உபசரிப்பு என்று சொல்லும்போது அநேக வேளைகளிலே நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், இல்லை என்றால் நமக்கு ஆதாயம் செய்யக்கூடியவர்கள் என்ற நிலையோடு நின்று விடுகிறது. அதை தாண்டி அறியாதவர்களுக்கு உதவி செய்வது, இல்லை அவர்களை உபசரிப்பது என்பது மிக குறைவு. விசுவாசிகளாகிய நாம் பிறரை எவ்வாறு உபசரிக்க வேண்டும் என்பதை குறித்து எபிரேயர் 13:2 வாசிக்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. ஹாஸ்பிட்டாலிட்டி ஆங்கிலத்தில் உபசரிப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு வார்த்தை. இதை தான் மையமாக கொண்டு ஹாஸ்பிட்டல் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையும் உருவாயிருக்கு, மருத்துவமனை என்ற ஆங்கில வார்த்தையும். இங்கே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று கூறும்போது நமது வீடுகளை நாம் பிறரை சேவிக்க திறந்து கொடுக்க வேண்டும். அவர் பயன்படுத்தியிருக்கிற பதம் அந்நியர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று நாம் கூறும்போது அவர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்தை சேராதவராக இருக்கலாம், இல்லை என்றால் நம்முடைய உதவியை நாடி வருபவர்களாக இருக்கலாம். அப்படி அந்நியரை உபசரிப்பதன் மூலமாக சில தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு என்று இவர் இங்கே கூறுவது ஆதியாகமம் 18 ஆபிரகாம் மற்றும் லோத் அவர்கள் தேவதூதர்களுக்கு காட்டின உபசரிப்பை குறித்து பேசுகிறார். அதே போல சிம்சோனின் பெற்றோரும் தேவ தூதனை உபசரித்ததை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். சில தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று இவர் கூறும்போது ஆபிரகாமை போல நாமும் அந்நியரை உபசரிக்க நாட வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். அப்போஸ்தலர் 28:7 புபிலியு என்ற ஒரு மனிதன் வெளித்தா என்ற தீவிலே பவுல் சிக்கிய போது, பவுல் அந்த தீவுக்கு போனபோது அங்கே பவுலை ஒரு பாம்பு கடித்து விடுகிறது. ஒருவேளை அவன் மரித்து விடுவான் என்று அநேகர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவன் மரிக்கவில்லை. அவனை உடனடியாக இந்த புபிலியு என்பவன், அந்த தீவினுடைய தலைவன், தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு பவுலையும் அவனோடு இருந்தவர்களையும் கவனித்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பல இடங்களில் உபசரிப்பை குறித்து பேசப்பட்டிருக்கு. 1 பேதுரு 4 நாம் முறுமுறுப்பில்லாமல் உபசரிக்க வேண்டும். நம்ம நம்மை நாடி வருபவர்களை அவர்களிடத்தில் முகம் கோணாமல் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. ரோமர் 12:13 உபசரிப்பு என்று சொல்லும்போது தேவையில் உள்ளவர்களின் தேவைகளை சந்திப்பது உபசரிப்பு என்று பவுல் கூறுகிறார். அது என்னை தேடி வருகிறவங்களுக்கு மட்டும் நான் உதவி செய்வதில்லை, ஒருத்தர் தேவையில் இருக்கிறாங்கன்னே அவங்கள நான் தேடி போய் அவங்களுக்கு நான் உதவி செய்வதும் உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி என்று கூறுகிறார். தீத்து 1:8 1 தீமோத்தேயு 3:2 உபசரிப்பு என்பது ஒரு போதகனாக இருக்க விரும்புகிறவன், அதாவது ஊழியத்தில் இருக்க விரும்புகிறவங்க, ஒரு மூப்பனாகவோ உதவிக்காரனாகவோ போதகனாகவோ இருக்க விரும்புபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு குணாதிசயமாக இருக்குது. அப்போ உபசரிப்பு, மக்களை கவனித்துக் கொள்வது என்பது தெய்வீகத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்குது. இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்லினஸ். மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இந்த ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் செய்யும் உதவி கடவுளுக்கே நாம் செய்த உதவியைப் போல் என்று அவர் கூறுகிறார். எனவே தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இந்த 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று கூறுகிறார். அதன் மூலம் அவர் கூற விரும்புகின்ற 2 முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அதாவது சபையில் நாம் ஒருவரை ஒருவர் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களைப் போல நேசிக்கணும்.
அது எப்படி வெளிப்படுமே என்றால், நாம் ஒருவரை ஒருவர் நம்முடைய வீடுகளுக்கு அழைத்து ஒருவரை ஒருவர் உபசரிப்பதன் மூலமாக அந்த சகோதர சிநேகம் நிலைத்திருக்கும். இரண்டாவதாக, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று அவர் கூறுவதன் மூலமாக தேவையில் உள்ளவர்களை, கஷ்டத்தில் உள்ளவர்களை, அவர்கள் உங்களை தேடி வரும்போது அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இல்லை ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள தேடி போய் நீங்கள் உதவி செய்யுங்க என்று கூறுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அன்பு பல பரிமாணங்களிலே வெளிப்படுகிறது. ஒரு பரிமாணம், நம்முடைய வீட்டை யாருக்கு நம்ம திறந்து கொடுக்குறோம். ஒருவேளை இவங்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் அவர்களை அழைக்கும் போது அது வேதப்படியான உபசரிப்பு கிடையாது. நம்ம எல்லாரையும் கூப்பிடணும், நண்பர்களை கூப்பிடணும், குடும்பத்தினரை கூப்பிடணும், ஒருவேளை நமக்கு வேண்டியவர்களை நம்ம கூப்பிடணும். ஆனால் அதே சமயம் ஏழை எளிய மக்கள், தேவையில் உள்ளவர்கள், அதே போல் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு நம்முடைய வீடுகளை திறக்க மறக்கக்கூடாது. கர்த்ததாமே நாம் பிறரை உபசரித்து அன்போடு ஏற்றுக்கொண்டு அவர்களை அரவணைப்பவர்களாக இருக்க கிருபை புரிவாராக. ஆமேன்.